குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு. இன்னைக்கு உதய அண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கா, என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வரும். கடைசி விஷயத்தை விட்டியமா நாங்க பெருமையாக சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையன் நாங்க கொத்தடிமைகள் கிடையாது தெரியும்ல அப்படின்ட்டு போடாப்ல. எனக்கு ப்ரௌடாலாம் இல்ல. இங்க யாருக்குனா ப்ரௌடா இருக்கா? நான் கொத்தடிமைன்னு சொல்றதுல யாருக்குனா ப்ரௌடா இருக்கா? ஆனா நாங்க அந்த குடும்ப கட்சியில இருந்து யாரு வந்தாலும் சரி கூடவே நின்று ஆதரவு கொடுப்போம்ல. அடுத்ததான் இன்பன் உதயநிதி வரேன் இருக்காப்புல, அவருக்கு எங்களுடைய ஆதரவு கொடுப்போம். என் புள்ள, அவருடைய புள்ள எல்லாரும் இறங்கி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இதுல மக்கள் பாதி பேர் அது குடும்ப கட்சின்றத மறந்தா கூட ஆமா அது குடும்ப கட்சி தான். குடும்பமா ஓட்டு போறதுனால அது குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் வந்து ஆட்சி பண்ணாலும் ஆதரவு கொடுப்போம், அதனால அது குடும்ப கட்சி அப்படின்றத இவனுங்களே தான் மறுபடியும் மக்கள் கிட்ட வெறுப்பு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு. சும்மாறா. ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.